ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிவ்னஸ் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுன்னு தெளிவாக பார்க்கலாம். போன வீடியோவில் நம்ம எப்படி டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் ஒர்க் ஆகுன்னு பார்த்துருக்கோம். அதை வச்சு இந்த வீடியோவில் ஒரு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிவ்னஸ் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புது ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். form.html. ஓகே, ஃபஸ்ட்டு HTML ஸ்ட்ரக்சர் எப்பயும் போல் போட்டுக்கலாம். And then ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஒரு டிவ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேரண்ட் டிவ், கண்டெய்னர் நேம் கொடுத்துக்கோங்க. இங்கே என்ன நேம் கொடுக்கலாம், நம்ம இப்போ கண்டெய்னர் வச்சுக்கலாம். அண்ட் அது கீழே ஒரு ஃபார்ம். ஓகே, ஃபார்ம் ஐடி வந்து ஃபார்ம்னு கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ஒரு H1 டேக் ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் கொடுங்க. ஓகே, இப்போ என்ன கொடுக்குறீங்கன்னா இன்னொரு டிவ் டேக் யூஸ் பண்ணி அது இன்புட் குரூப்ஸ்னு நேம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அது எப்பயும் போல் நம்ம ஃபார்முக்கு லேபிள் கொடுக்குற மாதிரி லேபிள் ஃபார் அந்த யூசர் நேம் அண்ட் ஆல்சோ யூசர் நேம். ஓகே, இதே மாதிரி இன்புட் கொடுக்கணும். இன்புட் இது நேமுங்கிறதுனால டெக்ஸ்ட்னே இருக்கட்டும். அண்ட் நேமில் நம்ம வந்து யூசர் நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஐடி யூசர் நேமே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இது அப்படியே காப்பி பண்ணி நேம் தென் email. ஓகே, email. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், டைப்பையும் இமெயில்னு மாற்றிடலாம். அண்ட் யூசர் நேம் அண்ட் ஐடி ஆல்சோ நம்ம இமெயில்னு மாற்றிடலாம். சிமிலராக அதே மாதிரி நம்ம ஒரு பாஸ்வேர்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம் ஆல்சோ பாஸ்வேர்ட். ஓகே, இன்புட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். நேம் பதிலாக பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. பாஸ்வேர்ட் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, இப்போ அதே மாதிரி ஒரு செலக்ட் யூஸ் பண்ணி நம்ம இன்புட்டுக்கு பதிலாக செலக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே யூசர் நேம்க்கு பதிலாக நம்ம லாங்குவேஜ் கொடுத்துக்கலாம். ஓகே, செலக்ட் ஆப்ஷன். ஓகே, பைத்தான். ஃபஸ்ட் நம்ம செலக்டட் லாங்குவேஜ், ஓகே சாரி, செலக்ட் லாங்குவேஜ் ஃபஸ்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி பைத்தான். ஓகே, ஆப்ஷன் மறுபடியும் ஜாவா. ஜாவா அண்ட்
C ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இப்போ ஃபைனலாக ஒரு பட்டன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம HTML முடிஞ்சிடும். பட்டன் டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட் ரெஜிஸ்டர். ஓகே, நம்ம HTML ஃபார்மெட்டை முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம இந்த இடத்துல யூனிவர்சல் டேக் யூஸ் பண்ணி அந்த மார்ஜின் பேடிங்கை தூக்கிடுறோம். மார்ஜின் ஓகே, நம்ம இப்போ மார்ஜின் 0ன்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பேடிங்கும் 0ன்னு கொடுத்துக்கலாம். சிமிலராக நம்ம பாக்ஸ் சைஸிங்கும் பார்டர் பாக்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, நம்ம யூனிவர்சல் செலக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னர் செலக்ட் பண்ணுறோம். நம்மளோட கண்டெய்னரை செலக்ட் பண்ணி அதில் தான் மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். மெயின் ஃபங்க்ஷன் இதில்னா கண்டெய்னர், ஃபார்ம் அண்ட் இன்புட் குரூப்ஸ், இந்த 3 தான் மெயின் வேலையை பார்க்க போகுது. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் எப்பயும் போல் நம்ம கொடுத்துடலாம். அண்ட் தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஓகே, நம்ம லைஃப்பில் இதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுக்கலாம். ஓகே, இதே மாதிரி அலைன் ஐட்டம்ஸும் சென்டர் கொடுக்கலாம். ஓகே, பேடிங்கும் 0ன்னு கொடுத்துக்கலாம். சிமிலராக நம்ம பாக்ஸ் சைஸிங்கும் பார்டர் பாக்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, நம்ம யூனிவர்சல் செலக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னர் செலக்ட் பண்ணுறோம். நம்மளோட கண்டெய்னரை செலக்ட் பண்ணி அதில் தான் மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். மெயின் ஃபங்க்ஷன் இதில்னா கண்டெய்னர், ஃபார்ம் அண்ட் இன்புட் குரூப்ஸ், இந்த 3 தான் மெயின் வேலையை பார்க்க போகுது. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் எப்பயும் போல் நம்ம கொடுத்துடலாம். அண்ட் தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஓகே, நம்ம லைஃப்பில் இதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுக்கலாம். ஓகே, இதே மாதிரி அலைன் ஐட்டம்ஸும் சென்டர் கொடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம பேடிங் ஆட் பண்ணலாம், ஒரு 20 பிக்சல். ஓகே, இப்போ மின் ஹைட் யூஸ் பண்ணி அதை சென்டருக்கு கொண்டு வரலாம். எஸ், இப்போ சென்டருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்ம் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஃபார்முக்கு என்னென்ன தேவை, ஒரு வித் கொடுக்கலாம். அதில் வித் 100% கொடுக்கலாம். அண்ட் இது ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, மேக்ஸ் வித் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, ரெஸ்பான்சிவ்னஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எப்படின்னு கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒரு அனிமேஷன் ஒன்று ஆட் பண்ணலாம். அனிமேஷன் இப்போதைக்கு ஃபீட் இன். ஓகே, 0.6 செகண்ட் ஈஸ் இன் அவுட். இது நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு லாஸ்ட்டில் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ 2 இது பார்த்துட்டோம். மெயினாக அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இன்புட் குரூப்ஸ். இன்புட் குரூப்ஸ்க்கு என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். இன்புட் குரூப்ஸ் இதோட டிஸ்பிளேவை ஃப்ளெக்ஸனை மாற்றிக்கிறோம். அண்ட் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனை நம்ம இப்போ காலமாக மாற்ற போகிறோம். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலமாக மாற்றோம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், கவனிங்க. உங்களுக்கு ஒவ்வொன்றும் இன்புட் ஃபுல்லாக ஒரே லைனில் வந்துருச்சு. இன்புட் வந்து ரோவாக மாறிடுச்சு, ஃபுல் வித் எடுத்துக்குது. ஓகே, இப்போ மார்ஜின் பாட்டம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்பேஸிங் கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மார்ஜின் பாட்டம் ஒரு 18 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் நல்லா நீட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிட்டா ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடச்சிடும். அண்டு நம்ம ஒரு H1 டேகை வந்து ஃபாண்ட் சைஸ் ஒரு 28 பிக்சல். ஓகே,
வெயிட், போல்டு. ஓகே, இந்த மாதிரி டெக்ஸ்ட் அலைனை மட்டும் சென்டர் கொண்டு வரோம். ஓகே, சென்டருக்கு வந்துருச்சு. அண்ட் இதோட கலர் ஓகே, இதே மாதிரி நம்ம இன்புட் குரூப்போட லேபிளை மட்டும் இப்போ பார்க்கலாம். இன்புட் குரூப்ஸோட லேபிள், இன்புட் குரூப் லேபிள் என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் ஃபாண்ட் வெயிட் மட்டும் ஆட் பண்ணுறோம். அண்ட் ஃபாண்ட்டோட மார்ஜின் பாட்டம் ஆட் பண்ணுறோம், ஒரு 7 பிக்சல். ஓகே, சாரி. அண்ட் கலரோட 444. ஓகே, நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு கண்டெய்னர் அண்ட் ஃபார்ம் அண்ட் இன்புட் குரூப்ஸ், இந்த 3 ஃபங்க்ஷன் கிடைச்சாலே நமக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடச்சிரும். அதுக்கடுத்து நம்ம பண்ணுறது எல்லாமே இன்னுமே அழகாக படுத்துறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான். இப்போ இன்புட் குரூப்போட இன்புட்ஸை எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்க்கலாம். இன்புட் குரூப்போட இன்புட் அண்ட் டாட் இன்புட் குரூப்போட இன்புட். ஓகே, இதுக்கு கொஞ்சம் பேடிங் கொடுத்தா அழகாக இருக்கும், ரைட்? அதனால் பேடிங் கொடுக்கலாம், ஒரு 12 பிக்சல் பேடிங் வச்சுக்கலாம். எஸ், உங்களுக்கு நல்ல நீட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. இதில் நம்ம ஓகே, இதுக்கு பார்டர் சைஸ் கொடுக்கலாம். நம்ம பார்டர் வந்து ஒரு 1 பிக்சல் சாலிட் பிளாக். ஓகே, இப்போ அதில் இருக்க ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா பார்டர் ரேடியஸ் கொடுக்குறோம், 8 பிக்சல் கொடுக்கலாம். அண்ட் அதுக்கான ட்ரான்சிஷன் ஆட் பண்ணலாம். ட்ரான்சிஷன் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். 0.3 செகண்ட் இஸ் ஓகே. இப்போ அதே மாதிரி நமக்கு லேபிள் அதுக்கும் நம்ம கொடுக்கலாம். இன்புட் குரூப்போட லேபிளுக்கு கொடுத்தீங்கன்னா ஓகே, சாரி, லேபிளுக்குள்ள இன்புட் குரூப்போட செலக்ட் கொடுத்தீங்கன்னா அதோட வித்தும் பெருசாக. ஓகே, ஓகே. இப்போ நம்ம இன்புட் குரூப்ஸ் இன்புட்டோட ஹாவர் தொடும்போது இன்புட் குரூப்போட ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபோக்கஸில் வந்து அவுட்லைன் நன்னு கொடுத்துருங்க. அப்போ நமக்கு வேறு கலரில் வரும், அந்த கலரை தூக்கிறதுக்காக நம்ம அந்த அவுட்லைனை நன்னு கொடுத்துட்டோம். இப்போ அதே மாதிரி பார்டர் கலர் பாக்ஸ் இடம் கொடுத்தா நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை மேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி செலக்ட்டுக்கும் அதே பண்ணிக்கலாம். செலக்டோட ஃபோக்கஸ்லேயுமே அதே கொடுத்துட்டோன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ அது ஃபஸ்ட்டு எப்படி மஞ்சள் கலரில் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ அந்த கலரில் வராது. இப்போ ஃபோக்கஸ் நம்ம கொடுத்துட்டோன்னா எஸ், அந்த கலர் வரல, அந்த அவுட்லைன் நம்ம தூக்கிட்டோம். இப்போ அதே மாதிரி பட்டனை கொஞ்சம் ஸ்டைல் பண்ணலாம். பட்டனுக்கு வித் வந்து 100 பிக்சல் கொடுத்துடலாம். அண்டு இதுக்குமே கொஞ்சம் பேடிங் கொடுத்துட்டோன்னா பேடிங் ஒரு 15 பிக்சல் இல்லை 12 பிக்சல் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கட்டும். ஓகே, இப்போ இது உங்களுக்கு தெரியுதா, பட்டனோட பார்டர் நன்னு கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். பார்டர் நன். ஓகே, உங்களோட அந்த பிளாக் கலர் ஷேடோ மாதிரி இருந்து போயிடுச்சு. நம்ம இப்போ அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கலாம். பட்டன் கூட ஒரு கலர் நம்ம பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த
இதுக்கு கர்சர் கொடுக்கலாம், கர்சர் பாயிண்டர். அப்போ பட்டனை தொடும்போது நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட ஃபாண்ட் சைஸ் வேணால் நம்ம ஆட் பண்ணலாம், கொஞ்சம் பெருசாக. ஃபாண்ட் சைஸ் இந்த ஒரு 16 பிக்சல். ஓகே, டீசெண்டாக இருக்குது. அதேமாதிரி நம்ம இப்போ பாடி டேக்கில் ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ண போகிறோம். லீனியர் கிரேடியன்ட்னு என்னென்னு பார்க்க போகிறோம் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணி. ஃபஸ்ட்டு பாடி டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதோடய ஃபாண்ட் ஃபேமிலியை ஃபஸ்ட் மாற்றிடலாம். இந்த ஃபாண்ட் ஃபேமிலி நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வைக்கணும்னாலும் வச்சிடலாம். நான் இந்த ஃபாண்ட்டை மாற்றிக்கிறேன். இது ஒரு நல்ல ஃபாண்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதோட பேக்ரவுண்டில் லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறேன். லீனியர் கிரேடியண்ட்டை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 135 டிகிரி. ஓகே, இப்போ 2 கலரை கொடுத்து இந்த ஸ்டைல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கலர் நான் கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி இன்னொரு கலர் நான் கொடுக்குறேன். ஓகே, மல்டிபிள் கலரில் கொடுத்து நம்ம ஃபார்மை டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்மளால் எல்லாத்துக்கும் ஆட் பண்ண முடியும். சேம் நம்ம வந்து பட்டனுக்கும் இதே பேக்ரவுண்ட் கொடுக்க முடியும். அவ்வளோதான். இப்போ பட்டனுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கலர் மட்டும் நம்ம மேபி ஒயிட் வச்சா நல்லாயிருக்கும். ஓகே, லுக்ஸ் குட். அதே மாதிரி நம்ம அவுட்லைன் வந்து ஃபோக்கஸ் ஆகும்போது வேறு கலர் நம்ம கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால் இதோட ஃபோக்கஸ்க்கு வந்து வேறு கலர் நம்ம கொடுக்கலாம். பார்டர் கலர் இந்த கலர் நான் கொடுத்துக்கிறேன். பார்டர் கலர் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, இப்போ நம்ம தொடும்போது அந்த கலரில் வரும், உங்களுக்கு தெரியுது. ஓகே, அதே மாதிரி பாக்ஸ் ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். 6 பிக்சல். ஓகே, பிளாக் வேண்டாம், நம்ம வந்து வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். 6. ஓகே, ஓகே, நமக்கு அவுட்லைனும் அண்ட் ஷேடோவும் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம பட்டனை ஹோவர் பண்ணும்போது என்ன பண்ணான்னு பார்க்கலாம். பட்டனை ஹோவர் பண்ணும்போது அதோட ஃபஸ்ட் நம்ம அதுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் இது என்ன பண்ண போகிறோன்னா ட்ரான்சிஷன் பண்ணிக்கலாம். ட்ரான்சிஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓகே 0.2 செகண்ட் is background 0.3 செகண்ட் is. இப்போ அது நம்ம அங்கே ஆட் பண்ணலாம். இப்போ இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபார்முக்கு வந்து ஸ்கேல் 1.03. ஓகே, இப்போ நம்ம தொடும்போது நமக்கு ஒரு ஸ்மூத்தாக ஒரு ட்ரான்சிஷன் நடக்குது. இதுக்கு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் பேக்ரவுண்டில் என்ன பண்ண போகிறோம்னா லீனியர் கிரேடியன்ட் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம அந்த கொஞ்சம். அண்ட் இப்போ நம்ம கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி இதையும் ஓகே. இப்போ நம்ம தொடும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், இந்த இடத்துல நம்ம அனிமேஷன் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த அனிமேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட் நம்ம அட் கீ ஃப்ரேம்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். கீ ஃப்ரேம்ஸ் இது மூலமாக ஃபேட் இன் இதை நம்ம சூஸ் பண்ணி இதுக்குள்ளே ஃப்ரம் அனிமேஷனுக்கு ஃப்ரம் டூன்னு தான் நம்ம போட்டு டிக்ளேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒப்பாசிட்டி வந்து 0 இருக்கட்டும். ஓகே, இப்போ ஓகே அப்படி சூப்பராக வருதான். ஓகே டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. கம்ப்ளீட் ரெஸ்பான்சிவ்னு எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா அதோட ஸ்மால் ஸ்க்ரீனில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம மேக்ஸ் வித் யூஸ் பண்ணுறதுக்கான கான்செப்டே இதுதான். நம்ம மொபைல் ஸ்க்ரீனில் பார்த்தா கூட கரெக்டாக நம்ம மொபைல் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அதோட வித்து கரெக்டாக குறைச்சிக்கிறது தான் நம்ம மேக்ஸ் வித் யூஸ் பண்ணுறோம். இதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஃபார்ம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நிறைய சிஎஸ்எஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். இந்த நிறைய நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதில் இது ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட் கூட. இந்த ஃபார்ம் மூலமாக நம்ம ஏகப்பட்ட கான்செப்டை இந்த HTML சிஎஸ்எஸில் மட்டுமே தெரிஞ்சிருக்கோம் நமக்கு. I hope you guys understand this concept and it will be useful for you. நம்ம சிஎஸ்எஸோட முக்கியமான ப்ராப்பர்ட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னு நம்புகிறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.